ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இத பார்த்தோனே தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு. நம்மளோட உடம்ப மட்டும் நம்ம க ஸ் ட்டா போதுமா? நம்மளோட முடியும் நம்ம தானே பார்த்துக்கணும். அதுக்காக நான் தயாரிச்ச ஒண்ணு தான் இந்த சீயக்காய். நம்மளோட முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஷாம்பு அதெல்லாம் யூஸ் பண்ணதே கிடையாது. முழுக்க முழுக்க சீயக்காய் தான் யூஸ் பண்ணாங்க. சீயக்காய் பத்தி இதில எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. அந்த காலத்தில அதான் யூஸ் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா, சீயக்காய் இருக்கு. ஆனா, அதில நெறையா நொரை வர்ற மாதிரி சீயக்காய் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதுவுமே கெடுதல் தானே நம்ம முடிக்கு. இல்லன்னா நம்மளாலயே பார்க்க முடியாது இல்லையா? நான் சீயக்காய் வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன். நம்ம முடிக்கு குளிர்ச்சி தரக்கூடிய வெந்தயம் 100 கிராம் எடுத்திருக்கேன். தேங்காய் வச்சுக்கிற பயறு 125 கிராம் எடுத்திருக்கேன். இந்த பயறு பச்சை பயிறு நம்மளோட ஸ்கின்னுக்கும் நல்லது, நம்ம முடிக்குமே அவ்வளோ நல்லது. ஒண்ணுமே நம்ம முடிக்கு நல்ல பெனிஃபிட் தரக்கூடியது தான். சீயக்காய் வந்து நம்ம தலையில் உள்ள பொடுகு, மற்ற அழுக்கு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, இது பூந்தி கொட்டை. இது இயற்கையிலேயே ஒரு கிருமி நாசினி. அந்த காலத்தில் ஷாம்பு இல்லாதப்பறம் இந்த பூந்தி கொட்டையை தான் தலையில் தேய்ச்சி குளித்தாங்க அந்த காலத்தில் உள்ளவங்க. நான் ஒரு 90 கிராம் எடுத்திருக்கேன். இதையும் அதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய். இது காஞ்ச நெல்லி. இது நான் வந்து நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கினேன். இது எங்கேயுமே கிடைக்கல. விட்டமின் சி இருக்கிறதுனால நம்ம முடி கொட்டுறத இது தடுக்குது. இல்லாமல் முடி நரைக்குது இல்லையா, அதையுமே இது தடுக்குது. இது நான் ஒரு 60 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஆவாரம்பூ. ஒவ்வொரு வீடியோவிலையுமே ஆவாரம்பூவோட பெனிஃபிட் பற்றி சொல்லிகிட்டே இருக்கேன். ஆவாரம்பூ அவ்வளோ நல்லது. உடம்புக்கும் சரி, நம்ம முடிக்கும் சரி, ஆவாரம்பூ அவ்வளோ நல்லது. ஆவாரம்பூவில் கசப்பு தன்மை இருக்கிறதுனால நம்ம தலையில் உள்ள பேன், பொடுகு எல்லாத்தையுமே இது போக வச்சிரும். அந்த அளவுக்கு இது அவ்வளோ நல்லது. இது பார்த்தீங்கன்னாக்கா, நான் 40 கிராம் எடுத்திருக்கேன். இதையும் இப்போ அதில் சேர்த்துக்கலாம். அதில் இந்த இலை இருக்குல்லையா, அதுவுமே ஆவாரம்பூ இலை தான். அதுவுமே நல்லது தான். அதுக்கப்புறமா செம்பருத்தி பூவில் மட்டும் இல்லை, அதோட இலையிலேருந்து எல்லா இதுலேயுமே அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. இதுவுமே நம்ம முடி வளர்கிறதுக்கு அவ்வளோ நல்லது. நான் ஒரு 30 கிராம் எடுத்திருக்கேன். எங்கேயுமே கிடைக்காதனால நான் நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கினேன். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, ரோஸ் பற்றி நான் போன வீடியோவிலே சொல்லியிருக்கேன். நான் இது நாட்டு மருந்து கடையில் வாங்கலை. நான் ரோஸு ரியலாக ஒரிஜினல் வாங்கி அதை நல்லா காய வச்சு நானே இதை ரெடி பண்ணேன். ஆனால் இப்போ பன்னீர் ரோஸ் சீசனுங்கிறதுனால இப்போ பன்னீர் ரோஸ் நிறையா கிடைக்கிது எங்கே பார்த்தாலும். அதனால் அதை நானே ரெடி பண்ணேன். ஒரு 25 கிராம் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதையும் அதில் சேர்த்துக்குவோம். கடைசியாக வெட்டிவேரை எண்ணெயில் போட்டு தலையில் தேய்ச்சாலும் முடி நல்லா வளரும். சேர்த்துருக்கிற எல்லாத்துக்கூடையும் இந்த வெட்டிவேரை சேர்க்கறதுனால இன்னும் இதோட மருத்துவ குணங்கள் எல்லாமே எல்லா பொருளோடையும் சேர்ந்து நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கிது. வெட்டிவேர் இப்போ நான் 100 கிராம் எடுத்திருக்கேன். நம்மளோட தலைமுடியை கவனிக்கிறதுக்கு நம்மளுக்கு டைமே இருக்கிறது இல்லை. கிடைக்கிற அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளில் நம்ம இந்த சீயக்காய் போட்டு குளித்து நம்ம தலைமுடியை நம்ம பராமரிச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா, கரிசலாங்கண்ணி நம்ம முடி நல்லா கருமை நிறமாக இருக்கிறதுக்கு பயன்படுது. இது நான் ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். இப்போது இந்த கரிசலாங்கண்ணி பார்த்திங்கன்னா இப்போ இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இதில் நான் சேர்த்துருக்கிறது வெள்ளை கரிசலாங்கண்ணி. ஏன்னா மஞ்சள் கரிசலாங்கண்ணியை விட வெள்ளை கரிசலாங்கண்ணியில் நல்லா அந்த கருமை நிறம் வர்றதுக்கு பயன்படுது. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், எப்பவும் போல் வெயிலில் நல்லா காய வச்சு இருக்கணும். நம்ம இதெல்லாம் வாங்குறது பெருசு இல்லை. அதை நம்ம பக்குவம் பண்ணி வெயிலில் காய வச்சு அதை நம்ம மில்லில் கொடுத்து அரைக்கிற வரைக்கும் அதை நம்ம கேர்ஃபுல்லாக அதை மெயின்டைன் பண்ணணும். குழந்தைங்களுக்கு இதை நல்லா தலையில் தேய்ச்சி விட்டுட்டு ஏன்னா முடி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், மில்லில் அரைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. ஆண்களுக்கான நலுங்கு மாவு, பெண்களுக்கான நலுங்கு மாவு, சீயக்காய் 3மே அரைச்சி வச்சுருக்கேன். சீயக்காய் எல்லோரும் வாங்குங்க அப்படின்னு சொல்லலை.
நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். யாருக்கெல்லாம் நம்ம உடம்பும் நம்ம முடியும் நம்ம நல்லா பார்த்துக்கணுன்னு தோணுதோ அவங்க இதை என்கிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக இது நம்மளோட பெண் குழந்தைங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ டு ஆல்.